ஹாய் சிஸ்டர். ஹாய். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். உங்க ஊர் என்ன ஊரு? பெங்களூர். பெங்களூர். நீங்க வந்து தமிழா தெலுங்கா? தெலுங்கு. தெலுங்கு. தமிழ் கிடையாதவங்க தெலுங்கு திருநங்கையை நம்ம இன்னைக்கு மீட் பண்ணியிருக்கோம். உங்களோட பேர் என்ன? என் பேர் தாரா. தாரா. ரொம்ப அழகான அற்புதமான பேர். யார் வச்சது? எங்கள் ஆயா. ஆயா வந்து ரசனையானவங்க, ரொம்ப அழகான பேர் வச்சுருக்காங்க. நீங்கள் இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கீங்க. தமிழ்நாட்டில் தமிழ் பசங்களை உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்காது. ஏன் பிடிக்காது? எனக்கு பிடிக்காது. ஐயோ நெஞ்சு வலிக்குது, நான் தமிழ் பையன் தான், என்ன பிடிக்காதா? இல்லை. ஏன்? எனக்கு பிடிச்சது என்ன, தமிழ்நாடு மட்டும்தான் பிடிக்கும். தமிழ்நாடு மட்டும்தான் பிடிக்கும். தமிழ் பையனை பிடிக்காதா? ஐயோ தமிழ் பையனை பிடிக்காது சொல்லிட்டாங்களே, நான் என்ன சொல்கிறது? ஏன்? எனக்கு பிடிக்காது, அவ்வளோதான். போங்க. நீங்கள் தமிழ் பொண்ணுங்களை வச்சு பிடிக்குமா? யார் எனக்கு எதுக்கு பிடிக்கும்? இப்போ தமிழ்நாட்டில் என்னதான் பிடிக்கும் உங்களுக்கு? அதே சொல்லுங்க. சுற்றி பார்க்கறது பிடிக்கும். என்ன சுற்றி பார்க்கணும்? என்னென்ன உங்களுக்கு? கோயில் பிடிக்கும். தமிழ்நாட்டு கோயில்கள் பிடிக்கும். வேற தமிழ்நாடு சாப்பாடு பாண்டிச்சேரி பிடிக்கும். பாண்டிச்சேரி பிடிக்குமா? அடுத்தது தமிழ்நாடு சாப்பாடுன்னா சாம்பார். ஆந்திரா மெஸ்ஸு. ஆந்திரா மெஸ்ஸுனா காரம். இங்கே தமிழ்நாட்டில் காரம் இருக்காது. நம்ம ஊரில் காரம் இல்லாத சாம்பாராக உங்களுக்கு பிடிக்குமாங்க? கோடு மாதிரி போட்டிருக்கீங்களா பேர்? ஜும்கா. அது பேர் அதானா? ஜும்கா. அது ஆடும்ல. அது எங்க ஊர்ல பேரு ஜிமிக்கி. உங்க ஊர்ல ஜும்கா ஜிமிக்கி. பாத்துங்க பேரு. இப்ப நீங்க வந்து தெலுங்கு தானே? ஆமா. தெலுங்குன்னு சொல்றதா? தெலுங்குன்னா தமிழ்நாட்டுல சொல்லுவாங்க அப்படி. தெலுங்குன்னா எங்க ஊர் சைடு சொல்லுவாங்க தெலுங்கு. இப்ப நான் எப்படி சொல்றது? தெலுங்கு சொல்றதா தெலுங்கு சொல்றதா? தெலுங்குல தமிழ்நாட்டு மக்களே, நான் உங்களை லவ் பண்றேன் அப்படின்னு தெலுங்குல சொல்லுங்க. தமிழ்நாட்டு மக்களை நான் லவ் பண்றேன். தெலுங்குல சொல்லுங்க. முயற்சி பண்ணுங்க. தமிழ்நாட்டு மக்கள்னா தமிழ்நாடு தான் வரும். அந்த மக்களே லவ் பண்றேன், அதை தெலுங்குல சொல்லுங்க. மக்கள்னா எல்லாரும் சேர்ந்து. மக்கள் அது யோசிக்கணுமே. நாங்க தெலுங்குல யோசிக்கணும். சரி, ஓகே. தமிழ்நாடு ஆளுங்க எல்லாரையும் நான் லவ் பண்றேன் அப்படி சொல்லுங்க. తమిళనాడులో ఉండే వాళ్ళందరినీ లవ్ చేస్తున్నాను. తమిళనాడులో ఉండే వాళ్ళే வந்துட்டோனே அப்படியே ஜம்ப் ஆக்கறியா? என்ன சிரிக்கிறீங்க? திருப்பி சொல்லுங்க, நான் ட்ரை பண்றேன். తమిళనాడులో ఉండే వాళ్ళందరినీ తమిళనాడులో ఉండే వాళ్ళే అందరినీ నేను లవ్ చేస్తున్నాను. ஓகே. நீங்க என்ன சொல்லணும்னா, ஏதோ சொல்லியிருக்க மக்களே, தெலுங்கு மக்கள் யாராவது தப்பா நினச்சிக்காதீங்க. அடுத்தது வந்து தமிழ்நாட்டு ஆளுங்க எல்லாரும் சொல்லுங்க. தெலுங்குல சொல்லுங்க. தமிழ்நாட்டு ஆளுங்க எல்லாரும், తమిళనాడులో ఉండే వాళ్ళందరూ அந்த சேனல், இந்த யூடியூப் ఛానల్ని లైక్ చేయండి, ఫాలో చేయండి, సబ్స్క్రైబ్ చేయండి, చల్లు చేయండి, எல்லாம் చేయండి, అంతా చేయండి. கையாண்டி. ஓகே அண்டி. டபுள் வச்சிருக்கா. நம்ம தெரிஞ்ச தெலுங்கு அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் பண்ணுங்கடி. ஐயோ அடி போடி தப்பா நினச்சிக்காதீங்கடி. ஐயோ மறுபடியும் வருது. பெண் குலங்களே, தாய் குலங்களே, நான் தப்பா பேசல, எனக்கு தெரியாமல் சொல்லிவிட்டேன். ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், எல்லாருமே ஒரு வயசு வந்த உடனே கல்யாணம் பண்ணணும் துடிக்கிறாங்க. 90s கிட்ஸ்லாம் வெறியோடு இருக்காங்க. ஆமாம். அதுமாரி உங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசை இருக்கா? ஆசை இல்லை. ஏன்? எனக்கு பிடிக்காது. ஏன் பிடிக்காது? எதுக்கு பிடிக்காது? என்ன பண்ண ஏமாற்றி போவாங்க. யாரும் ஏமாத்தாத நல்ல பையன் கிடைச்சா ஓகே சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டேன். யாரும் லவ் பண்ண மாட்டேன். லவ் பண்ண வேணா, கல்யாணம் பண்ணுங்க. இப்போ யார்? அவ்வளோதான். அன்பு மட்டும்தாங்க. அந்த காதல் கல்யாணம் கத்திரிக்காய் வெண்டைக்காலாம் கிடையாது. அப்படி சொல்லுங்க, தெலுங்குல சொல்லுங்க. அது தெரியல எப்படி. காதலு கல்யாணலு வெண்டைக்காலு கத்திரிக்காலு எந்த லூ கிடையாது. அதானே தெலுங்கு? அப்படிதானே தெலுங்கு? ஆமாம். நான் கரெக்டாக தெலுங்கு சொல்லிட்டேன். நான் பார்த்துங்க. லவ் பண்ணால் என்ன நடக்கும்? காதல் கல்யாணம் பண்ணால் என்ன நடக்கும்? அதை சொல்லுங்க. உங்களுக்கு லவ் பண்ணால் ஏமாற்றி போவாங்க. பாருங்க, லவ்னாலே ஏமாற்றி போடுவாங்க. யாரா ஏமாந்துருவாங்களா? இப்போ நாம ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் ஆகட்டும், ஒரு பொண்ணாகட்டும், ஒரு லவ் பண்ணால் அவங்க பார்ப்பாங்க. அதுக்கடுத்து காசு எடுத்துக்குவாங்க. அதான் அது காசு, செக்ஸ் மட்டும்தான் இப்போ இருக்கிற பசங்களுக்கு. அப்படிங்களா? காசுக்காகவும் அந்த பலான விஷயத்துக்காகவும் தாங்க எங்கள் திருநங்கைகளை வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல வரீங்க அதானே? அதுதான் நான் சொல்ல. அது மாதிரி எதுவும் பாவங்க, அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க. இது வரைக்கும் யாரும் லவ் பண்ணது கிடையாது. நீங்கள் பண்ணாதீங்க. எல்லாம் அப்படி தான் பாதி பேர் இருக்காங்க. ஏதாவது ஒருத்தர் நல்லவராக இருக்காரு, அவங்க தான் பிடிக்கலன்ட்டீங்க, விட்டுருங்க. முக்கியமான கேள்வி கேட்க போகிறேன். யாருமே அதை சொல்ல மாட்டாங்க. எந்த பொண்ணுங்களுமே பசங்க கூட இப்போலாம் சொல்ல மாட்டாங்க. அதை நான் கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்களா? சொல்லுவேன். எனக்காக சொல்லுவீங்க? ஓப்பனாக சொல்லுவீங்களா? உங்களோட வயசு என்ன? என்னோட வயசு 19 ஆகுது.
ஒன்லி 90. எஸ் 19. எஸ் 90-ஆ 19-ஆ 90 19 தமிழ்ல 19 வயசு தாங்க ஆகுது. 90 வயசுன்னு நினச்சிக்காதீங்க. வெறும் 19 வயசு தான் ஆகுது அவங்களுக்கு. உங்களை பார்த்தா 25 வயசு பொண்ணு மாதிரி இருக்கீங்க. நீங்கள் என்னன்னா 19 ஏமாத்துறீங்க. நம்ப முடியாது. நான் என்ன பண்ணுறேன், என்னோட வயசு ஓப்பனாக சொன்னேன். எப்படி ரொம்ப கம்மியாக சொல்கிறீங்க? என் வளர்த்து இருக்கீங்க, நான் உங்கள் பள்ளத்தில் நிற்கிறீங்க, நான் மேலே நிற்கிறேன். பார்க்குறதே இப்போ தான் பார்க்குறேன். சரி, நீங்கள் இங்கே வாங்கலாம். நான் இப்போ பாருங்க, இங்கே பாருங்க, இவங்க ஒயிட்டாக இருக்கேன், நான் பள்ளமாக இருக்கேன். எப்படி சொல்லுங்க? எப்படி சொல்றதுன்னா, என்னோட டேட் ஆஃப் பர்த் அவ்வளோதான். 2007 ஜனவரி 1. அப்படிங்களா? அதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை. நான் சொன்னேன், நான் என்ன பண்ணுறது, இருக்கிற வெளியில் வாங்க நீங்கள் வர முடியல. எனக்கு வந்து தாவி பார்க்க முடியல. சரி, ஓகே, நீங்கள் எப்படி என்ன பார்க்குறீங்கன்னு தெரியல. சரி, உங்கள் வயசு ரொம்ப கம்மியாக இருக்குது, நான் ஒத்துக்கிறேன். மேக்கப் பண்ணுறீங்களா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒன்றும் பண்ண மாட்டேன். லிப்ஸ்டிக் போடுவீங்களா? ஆமாம். அதான் சொல்லுங்கள். லிப்ஸ்டிக் போடுவோம், ஐலைனரு, கான்மாய், அப்புறம் அவ்வளோதான். நான் அழகாக போடுவேன். இவங்களோட அழகுக்கு காரணம் சொல்லுங்க. லிப்ஸ்டிக்கோ, கணுமாயோ, தோடு போடுது, இதெல்லாம் போடுது, அழகா இருக்குது. ஓகேங்களா? நல்லா சொல்லுங்க. 2 பக்கம் மூக்குத்தி குத்துறீங்க. இதெல்லாம் ரொம்ப தமிழ் பண்பாடு. இப்போலாம் யாரும் குத்த மாட்டுறாங்க. நீங்களாம் நல்லா குத்துறீங்க. நான் ஆசைப்பட்டு குத்தேன். நல்லா இருக்கும். இப்போ யாருமே குத்த மாட்டாங்க. அந்த காலத்து கிழவிங்க தான் குத்துவாங்க. இப்போ நீங்கள் குத்துறீங்க. அப்பனா எனக்கு கிளம்பி அப்போ உள்ள அந்த பாரம்பரியத்தை இப்போ பண்ணுறீங்க. இப்போ யாரும் பண்ண மாட்டாங்க. மூக்கே குத்த மாட்டாங்க. நீங்கள் 2 மூக்கு குத்தும் போது அழகாக இருக்கீங்க, அற்புதமாக இருக்கீங்க, சூப்பராக இருக்கீங்க. உண்மையிலே தான். ஆமாம், மூக்கு குத்துறதுனால. ஒன்று பெருசாக இருக்கு, ஒன்று சின்னதாக இருக்கு. அது தெரியல, ஆனால் அழகாக இருக்குது. எப்படி இருந்தா சின்னதாக இருந்தானே பெருசானா அழகாக இருக்குல்ல? ஓகே ஓகே, முடிஞ்சிச்சு. ஓகே, முடிஞ்சிருச்சு. அதான் வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்களா? அப்போ ஒன்றும் இல்லையே. பையனாக இருக்கும்போது ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பீங்க. இப்போ பொண்ணாக இருக்கும்போது ஒரு ட்ரெஸ் போடுறீங்க. உங்களுக்கு எந்த ட்ரெஸ் பொண்ணாக? புடவை தானா? இப்போ எந்த ட்ரெஸ் போடுறீங்க? புடவை கட்டுங்க, மங்களகரமாக இருப்பீங்க. 24 hours நான் புடவையில தான் இருப்பேன். இப்போ இன்னைக்கு மட்டும்தான் நான் சுடிதார். நாங்கள் வந்து புடவையில் உங்களை பார்க்க முடியாமல் ஆயிடுச்சு. என்னைக்கு நாளைக்கு வந்தால் பார்க்கலாமா? பார்க்கலாம். இதே நேரத்தில் நம்ம நாளைக்கு முடிஞ்ச அளவு வந்து நாங்கள் புடவையில் பார்த்துட்டு போயிடுவோம். பார்க்கல புடவையில் பார்க்க நாங்கள் ட்ரை பண்ணுறோம். பாதி புடவையில தான் அழகாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆமாம், பொண்ணுங்கன்னாலே அது புடவை தாங்க. நம்ம ஊர் கலாச்சாரம், புடவையோட அழகு அதுதான். அதனால நீங்க பொண்ணா மாறிட்டீங்கன்னா புடவையா மாறிடுங்க. அவ்வளோதான். எல்லாம் இந்த காலத்தில் புடவையா கட்ட மாட்டேங்குது. மாடர்ன் ட்ரெஸ் போட மாட்டேன், டாப் லெகின் போட மாட்டேன், சுடிதார் போட மாட்டேன். புடவை தான். புடவையில் ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா, அந்த மாதிரிலாம் ஜன்னல் வச்ச ஜாக்கெட்லாம் வச்சு ஜன்னல் வச்சு போடுறதெல்லாம் நான் போட மாட்டேன். அப்புறம் என்ன தான் இருக்கு பாருங்க மக்களே, ஜன்னல் வச்ச ஜாக்கெட்லாம் இந்த பொண்ணு வந்து போட மாட்டேங்குது. நல்ல பொண்ணாக இருக்குது. நம்ம ஊர் பொண்ணுங்கள்லாம் கலாச்சாரத்தை மாற்றி ஜன்னல் வைக்கிறாங்க, கதவு வைக்கிறாங்க. அது பாத்ரூம் கதவா இல்லை மெயின் டோரான்னு தெரியல, எல்லா டோரும் வைக்கிறாங்க. நீங்கள் ஏன் வைக்க மாட்டீங்க? அந்த மாதிரி நீங்களும் வச்சு போட வேண்டியன்னா? நான் போட்டால் மாடர்ன் ட்ரெஸ் போடுவேன். மாடர்ன் ட்ரெஸ் என்ன போடுவீங்க? என்னன்னா 2 பீஸ். ஆமாம், 1 பீஸ் 2 பீஸ் அதான் மாடர்ன் ட்ரெஸ்ஸா? இப்படியா போட்ட மாடர்ன் ட்ரெஸ்லாம் நாங்கள் பார்த்ததே இல்லைங்க. 2 பீஸே மாடர்ன் ட்ரெஸ் ஆகும்ல? இவங்க உங்கள் ரூமில் இருக்கவங்களாம் எல்லாம் அதான் போடுவாங்களா? போடுறாங்கல்ல, பரவாயில்ல. 2 பீஸோடய இருப்பீங்களா? இல்லையே. அப்புறம் நீங்கள் மாடர்ன் ட்ரெஸ் அதை போட்டு வெளில இவ்வளோ தான் இருக்கும். அப்படி சொல்லுங்க. நான் என்ன நினச்சிட்டேன்னா 2 பீஸோட எல்லாம் வெளில வந்துருவீங்கன்னு நினச்சிட்டேன். 2 பீஸோடனா 2 பீஸ்னா அந்த ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கும் போது அந்த மாதிரி நினைச்சிட்டாங்க. எங்க நீங்க வேற அந்த பீஸ் நினைச்சாங்க, அந்த பீஸ்ல வர மாட்டோம். அப்படியா? 2 பீஸ்னா எப்படி இருக்கும்? அது இவ்வளோ கட்டு மட்டும் தான் இருக்கும். இந்த இடுப்பு தொப்புள் தெரியும். ஆமா. அப்புறம் கீழே முட்டி தெரியும். மட்டும் இது மட்டும். இது சாதா பீஸ். ஓகே, அது மாதிரி தான். அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு எப்போ போட்டு வருவீங்க? நான் சண்டேக்கு மட்டும் ஹாலிடே அந்த மாதிரி போடுவீங்களா? மீதி நாள்லாம் சரி. சரி, ஓகே. மீதி நாள்னா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை டாப் லெகின் போடுவேன். வெள்ளிக்கிழமை கிழமை சொல்லுங்க. கிழன்னு சொல்லக்கூடாது, கிழமை. கிழன்னு சொல்லும்போது எனக்கு கிழவன் மாதிரியே இருக்கு. சொல்ல வரல. ஓகே, பரவாயில்ல. திக்கா பேசுவேன் தமிழ். தமிழ் பரவாயில்ல. இதே நல்ல தமிழ் தான்.